உயிரே உன்னாலே எபிசோட் 14 மினி முதலிரவு. டாப்பிக்கே கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த ஸ்டோரியை பார்க்கறதுக்கு முன்னாடி உங்கள் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹாய். அண்ட் கடைசி எபிசோடோடைய அடுத்த பகுதியை பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க. அரை மணி நேரம் அப்படியே அமைதியாக அமர்ந்திருந்தான் கார்த்திக். அப்போது லக்ஷ்மியிடமிருந்து கால் வந்தது. டே, கீர்த்தி அவ அம்மா வீட்டில் தான் இருக்கா, நீ போய் கூப்பிட்டுட்டு வா என்று சொன்னார். உடனே கார்த்திக் அவனது ஈகோவால், மா நான் போகல, அவளே வந்துருவா என்றான். என்னதான் இருந்தாலும் அவன் ஈகோ தடுக்க நினைக்கிறது. ஆனால் கார்த்திக் என்று அம்மா சொல்றத கேளுடா, போய் கூப்பிட்டுட்டு வா, அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணுடா அவ, போ கார்த்திக் என்று மெதுவாக எடுத்து சொன்னார் லக்ஷ்மி. கார்த்திக் சில நொடிகள் அமைதியாக இருந்தான். பிறகு ஒரு பெருமூச்சு விட்டவன். ஆனால் அவனுக்கும் கீர்த்தியை போய் பார்க்க வேண்டும், அவள் எங்கு இருக்கிறாள் என்று தெரிந்தவுடன் அவன் மனதில் கண்ட அந்த சந்தோஷத்தை யாராலும் புரிந்து கொள்ள முடியாது. சரிம்மா, போறேன் என்று சொல்லிவிட்டு காரின் சாவியை எடுத்தான். ஆனால் அவனுக்கே தெரியவில்லை, அவளை அழைத்து வர போகிறானா, இல்லை அவளை பார்க்காமல் இருக்க முடியாமல் போகிறானா என்று. கார்த்திக் கார் ஓட்டிக்கொண்டு சுரேஷ் வீட்டிற்கு வந்தான். ஆனால் அவன் மனது பயங்கர தயக்கத்தில் இருந்தது. முதல் முறையாக அவள் வீட்டிற்கு பின் உள்ளே செல்லலாமா வேண்டாமா என்று ரொம்ப நேரம் யோசித்து கொண்டு கீர்த்திக்கு அழைக்கலாமா என்றெல்லாம் யோசித்து பின் வீட்டின் முன் காரை நிறுத்தினான். ஆனால் நிறுத்தியவனுக்கு உள்ளே செல்ல மனமும் வரவில்லை. ஸ்டீரிங்கை பிடித்தபடியே அமைதியாக அமர்ந்திருந்தான் காருக்குள்ளேயே. பின் அவனுக்கே நான் எதுக்கு இங்கே வந்தேன் என்று ஒரு கேள்வியும் வருகிறது. அவளே வந்துருவாளே, நான் எதுக்கு அவளை வந்து கூப்பிட்டுட்டு போகிறதுக்காக வரணும், நானா போய் கூட்டிட்டு வரணுமா என்றெல்லாம் அவனது ஈகோ ஒரு பக்கம் பேச, அவளை பார்க்கணும், அவ சரியா இருக்காளான்னு தெரிஞ்சுக்கணும் மனம் ஒரு பக்கம் ஏங்கியது என்று இன்னொரு பக்கம் சொல்லியது. கிட்டத்தட்ட 10 நிமிடங்கள் அப்படியே காருக்குள் அமர்ந்திருந்தவன் ஒரு பெருமூச்சு விட்டு காரிலிருந்து சரி இறங்கி போவோம் என்று ஒரு மனதாக யோசித்து இறங்கினான். வாசலில் கமலா அப்பொழுதுதான் கதவை திறந்து வெளியே வரவிருந்தாள். கமலா கார்த்திகை பார்த்ததும் அவரது முகம் மிகவும் சந்தோஷமானது. மாப்பிள்ள வாங்க வாங்க என்று சந்தோஷமாக வரவேற்றார். பின் கமலாவுக்கு பின் சுரேஷும் வெளியே வந்து அவரும் வாங்க மாப்பிள்ள வாங்க என்று வரவேற்றார். பின் திடீரென்று என்ன இங்கு என்று கேட்பது போல் மகிழ்ச்சியுடன் கேட்டார். ஆனால் கார்த்திக்கின் கண்கள் மட்டும் யாரையோ தேடிக்கொண்டிருந்தது. வீடு முழுவதும் பார்த்தான், ஆனால் கீர்த்தி எங்கும் இல்லை. அதை கவனித்த நம் சின்ன குட்டி ஷாலு, மாமா அக்காவை தேடுறீங்களா என்று கேட்டாள். கார்த்திக் சங்கடமாக சிரித்தான். அவனுக்கு இங்கு எதுவும் தெரியுமா தெரியாதா என்ற ஒரு சந்தேகத்திலே இருந்தான். பின் ஷாலு அக்கா ரூம்ல தான் இருக்காங்க என்று கூறிவிட்டு, அக்கா அக்கா மாமா வந்திருக்காரு என்று ஓடினாள். அறைக்குள் இருந்த கீர்த்தி அதிர்ச்சியாக திரும்பினாள். என்னது, இவரா வந்திருக்காரு, என்னால நம்ப முடியலையே என்று அவளே பல சந்தேகத்தில் இருந்தாள். அதுவும் இது முதல் முறை கார்த்திக் அவளது வீட்டிற்கு வந்திருக்கிறான், அதுவும் அவளுக்காக. அவள் மீது இருந்த கோபம் கொஞ்சம் கொஞ்சமாக கரைய ஆரம்பித்தது. ஆனால் இன்னும் அவன் பேசிய வார்த்தைகள், அவன் சொல்லிய ஒரு சொல்லும் அவள் மனதில் ரணமாக தான் இருந்தது. அந்த வலியும் அவளது மனதில் வலித்து கொண்டுதான் இருந்தது. பின் சிறிது நேரம் அனைவரும் பேசிக்கொண்டிருந்தனர். என்ன மாப்பிள்ள திடீர்னு என்று சுரேஷ் பேச்சை ஆரம்பித்தார்.
கார்த்திக் அதெல்லாம் ஒன்றும் இல்லை மாமா என்று கார்த்திக் ஏதோ சொல்லி சமாளித்தான். அப்போது கமலா, கீர்த்திக்கு கொஞ்சம் தலைவலி மாப்பிள்ள, ரூம்ல தான் இருக்கா, நீங்க போய் பாருங்க என்று கூறினாள். ஆனால் கமலாவிற்கோ சுரேஷிற்கோ இவர்களிடம் நடந்தது எதுவும் தெரிந்திருக்குமா தெரியாதா என்ற ஒரு கவலையோடவே கார்த்திக் யோசித்து கொண்டே இருந்தான். ஏன்னா சுரேஷ் ஏதாவது நினைப்பாரா என்ற ஒரு எண்ணமும் கார்த்திக்கு வந்தது. பின் கார்த்திக்கு அவளது அறை எங்கு இருக்கிறது என்று தெரியவில்லை. சற்று தயக்கமாக நின்றான். உடனே அங்கு இருந்த நம் சின்ன குட்டி ஷாலு அதை கவனித்து, வாங்க மாமா, நான் காட்டுறேன் அக்கா ரூமா என்று அவனை அழைத்து சென்றாள். கீர்த்தியின் அறை வாசலில் வந்து, அக்கா, மாமா என்று குறும்பாக சிரித்தபடி அவள் அங்கு ஓடிவிட்டாள். இங்கு கார்த்திக்கோ என்ன செல்வதென்று தெரியாமல் அப்படியே நின்றான். இப்போது கார்த்திக்கும் தெரியவில்லை அடுத்து கீர்த்தியிடம் போய் எப்படி அவளை சமாதானம் செய்வது, எப்படி இதை ஆரம்பிப்பது என்பதும் புரியவில்லை. பின் ஒரு வழியாக மெதுவாக கதவை தட்டினான். டக் டக் என்று. பின் அழுது அழுது கண்கள் சிவந்து போயிருந்த கீர்த்தி கதவை திறந்தாள். வாசலில் நின்ற கார்த்திக்கை பார்த்தவள் எதுவும் பேசாமல் சற்று அமைதியாக இருந்தாள். அவள் முகத்திலும் எந்த ஒரு ரியாக்ஷனும் காட்டாமல் உள்ளே சென்றாள். கார்த்திக் அதை கவனித்து அவனும் உள்ளே வந்து கதவை மூடினான். கீழே மாப்பிள்ளை முதல் தடவையா நம்ம வீட்டிற்கு வந்திருக்காரு, அதுவும் நம்ம கீர்த்திக்காக என்று சுரேஷும் கமலாவும் மனதுக்குள் சந்தோஷப்பட்டனர். அறைக்குள் கீர்த்தி அமைதியாக நின்றிருந்தாள். அன்று கார்த்திக் மெதுவாக கீர்த்தி என்று அழைத்தான். ஆனால் அவள் பேசவில்லை. கண்களில் மட்டும் கண்ணீர் வழிந்தது. பின் கார்த்திக், சரி, சாரி என்று ஆரம்பித்தான். பின், அது ரொம்ப முக்கியமான ஃபைல், அதான் கொஞ்சம் கத்திட்டேன் என்று பொறுமையாக அவன் செய்த தப்பை எடுத்து கூறினான். என்ன இருந்தாலும் அவன் செய்தது தப்பு என்று அவனுக்கு நல்லாவே தெரிந்தது. அவள் எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றாள். பின் கார்த்திக், நான் தான் சாரி சொல்றேன்ல, வா வீட்டுக்கு போலாம் என்றான். கீர்த்தி, நான் வரல, நீங்க கிளம்புங்க என்று மெதுவாக அழுத குரலில் சொன்னாள். பின் கார்த்திக், இங்க பாரு கீர்த்தி, நம்ம பிரச்சனை வீட்டில் எல்லாருக்கும் தெரியணுமா என்று இந்த பிரச்சனையை சுரேஷிடமோ கமலாவிடமோ சொல்லி அவர்களை காயப்படுத்த வேண்டாம் என்பது போல் எடுத்து கூறினான். பின், வா போலாம் என்று கீர்த்தியை கூப்பிட்டான். ஆனால் கீர்த்தி அவனை பார்த்து, நான் வரல, நமக்கு செட் ஆகும்னு எனக்கு தோணலை, நான் இங்கேயே இருந்துக்கிறேன், நீங்க போங்க என்று சொன்னாள். கார்த்திக்கிற்கு இப்படி அவள் மீண்டும் மீண்டும் வரவில்லை, நான் போறேன் என்று அவள் சொல்வது அவனுக்கு பிடிக்கவில்லை. கார்த்திக்கிற்கு கோபம் வந்தது. ஆனால் கீர்த்தியிடம் காட்டாமல் பொறுமையாக, இப்போ என் கூட வரப்போறியா இல்லையா என்று சற்று அழுத்தமாக கேட்டான். முதல் முறையாக கீர்த்தி அவனை நேராக அவன் கண்களை பார்த்தாள். அப்போது கார்த்திக் அவன் மனதிலிருந்து வாடி என்று முதல் முறையாக உரிமையோடு அழைத்தான். கார்த்திக் அந்த டி என்று கூப்பிட்டது கீர்த்தியின் இதயத்தை ஏதோ செய்தது. அவளுக்கே தெரியாமல் கார்த்திக் அவளிடம் உரிமை எடுத்தான் என்றதை அவள் உணர்ந்தாள். பின் ஒரு இனிமையான உணர்வு மனதிற்குள் பரவியது. ஏனெனில் கார்த்திக் ஏற்கனவே அவள் மனதில் இடம் பிடித்து இருந்தான். இப்போது இன்னும் ஒரு படி மேலே சென்றிருந்தான். கண்களிலிருந்து கண்ணீர் வழிய மீண்டும் கார்த்திக்கை பார்த்தாள். பின் கார்த்திக், எனக்கு இந்த இம்ப்ரெஸ் பண்றதெல்லாம் தெரியாது என்று அவனுடைய இயல்பான அவன் கேரக்டரை எடுத்து அவளிடம் கூற வந்தான். பின் அவன், ஒரு டைலாக் பேசுறதும் எதுவும் எனக்கு தெரியாது, நான் கத்துனது தப்பு தான்
இப்போ நம்ம வீட்டுக்கு போகலாம் வா என்று அவன் மனதில் இருந்ததை நேராக அப்படியே சொல்லிவிட்டான். கீர்த்தியின் மனம் சற்று லேசாகியது. எதுவும் பேசாமல் கார்த்திக் சொன்ன இந்த டயலாக் பேசுவது, எனக்கு இது எதுவும் தெரியாது, நான் கத்துனது தப்பு தான், என் கூட வா என்று ஒரேடியாக சொன்னது கீர்த்தியின் மனதை லேசாக்கியது. அவள் கண்ணாடி முன் சென்று முகத்தை சரி செய்தாள். அவள் ட்ரெஸ்ஸையும் சரி செய்து கார்த்திக்குடன் கிளம்ப அவள் முழுவதுமாக தயாராகி விட்டாள். பின் கார்த்திக் அவளது உடையை சரி செய்து வைத்தான். அதை செய்தது அவனுக்கே புதிதாக இருந்தது. ஆனால் வாடி என்று ஒரு உரிமையோடு அவன் அழைத்தது, அந்த ஒரு வார்த்தையே கீர்த்தியின் மனதில் இவரின் கணவன் என்ற முழுமையான உணர்வையும் அன்பையும் விதைத்தது. கீர்த்தி கார்த்திக் என்று அவர்களுக்குள்ளேயே ஒரு புரிதலை கொண்டு வந்திருக்கிறார்கள். கார்த்திக் இடம் கீர்த்தியால் விட்டு ஒரு நிமிடம் கூட இருக்க முடியவில்லை. ஆனால் கீர்த்தியும் அதே போல்தான் தவித்து கொண்டிருந்தாள். அதே நேரத்தில் அந்த அன்போடு சேர்ந்து ஒரு சிறிய தயக்கமும் பயமும் அவள் மனதை ஆட்கொண்டது. சில நொடிகள் கழித்து கீர்த்தி மெதுவாக திரும்பி கார்த்திகை பார்த்தாள். அவனும் அவளது பார்வையை சந்தித்தான். அந்த அமைதியான பார்வை பரிமாற்றமே ஒருவரை ஒருவர் விட்டு இனி இருக்க முடியாது என்ற ஒரு உண்மையை இருவருக்கும் தெளிவாக உணர்த்தியது அவர்கள் பார்வை. ஆனால் மனம் ஏதோ வாய் வழியாக எதுவும் சொல்ல முடியாமல் தவித்துதான் கொண்டிருக்கிறது. அந்த தனிமை, அவர்களிடம் இருக்கும் ஒரே அறை, சற்று முன் நடந்த அவனின் தேடல், அவர்களின் வாக்குவாதமும், இவை அனைத்தும் கீர்த்தியின் மனதில் இன்னும் ஒரு சிறிய தயக்கத்தையும் ஏற்படுத்திதான் இருக்கிறது. மறுப்பு கார்த்திக்கும் தன்னையே அறியாமலேயே என்னுடன் வா என்று அவளை அழைக்க வேண்டும் என்ற ஒரு ஆசையும் அவனிடம் தோன்றியது. அதேபோல் நான் அவருக்கு தேவை என்ற உணர்வை முதல் முறையாக கீர்த்தியும் மனதார ஏற்றுக்கொண்டாள். அந்த சில நிமிடங்களில் இருவரின் மனதிலும் புதிதாய் பெயரிட முடியாத ஒரு அழகான உணர்வு பிறந்திருந்தது. கார்த்திக்கிற்கு அவளது கையை பிடிக்க வேண்டும் என்று தோன்றியது. ஆனால் மனம் தடுமாறியது. பின் கீர்த்திக்கு அவனை இருக்க அணைத்து கொள்ள வேண்டும் என்றும் தோன்றியது. ஆனால் அந்த ஆசையை இருவருமே வெளிப்படுத்தவில்லை. ஏனென்றால் ஒருவர் மீது ஒருவர் அளவில்லா அன்பு இருந்தாலும் இது சரியான நேரமா, நம்முடைய இந்த உறவு இனி சரியாகுமா என்ற சிறிய பயம் இன்னும் இருவரின் மனதிலும் இருந்தது. கீர்த்திக்கு அது வெளிப்படையாக புரிந்தாலும் அவள் அதை ஏற்றுக்கொள்ள சற்று மறுக்கிறாள். ஆனால் கார்த்திக்கிற்கு தெளிவாக புரிந்துவிட்டது, கீர்த்தி இல்லாமல் அவனால் இருக்க முடியாது என்று. பின் நீண்ட நேர அமைதிக்கு பிறகு கீர்த்தி மெதுவாக கார்த்திக் என்று அழைத்தாள். என்று அவன் பதிலளித்தான். பின் போலாமா என்று அவள் மென்மையாக கேட்டாள். கார்த்திக்கிற்கு ஒரு நிமிடம் எதுவும் புரியவில்லை. பின் கீர்த்தி அவள் ஹேண்ட்பேக் ஃபோனை எடுத்துக்கொண்டாள். பிறகு மெதுவாக வாங்க என்று கூறி கதவை திறந்தாள். அவளை பார்த்து கொண்டிருந்த கார்த்திக்கிற்கு ஏனோ இவள் என்னுடையவள் என்ற ஒரு சிறிய உரிமை உணர்வு மனதின் ஊரத்தில் பிறக்க ஆரம்பித்தது. பிறகு அறையிலிருந்து வெளியே வந்ததும் கீர்த்தி மெதுவாக கார்த்திகின் அருகில் வந்து நின்றாள். அவனுடன் சேர்ந்து சுரேஷ் கமலாவிடம் சொல்லிவிட்டு கிளம்பலாம் என்று நினைத்தாள். ஆனால் இருவரும் அருகருகே நின்றிருந்த காட்சியை பார்த்த கமலாவின் கண்கள் ஒரு நொடி கலங்கின. தனது மகள் முதல் முறையாக கணவனின் அருகில் மனநிறைவுடன் நிற்பதை
பார்த்த அந்த தாயின் மனம் சொல்ல முடியாத மகிழ்ச்சியில் நெகிழ்ந்தது. அப்போது சுரேஷ் புன்னகையுடன், என்ன மாப்பிள்ள, இப்பவே கிளம்ப போறீங்களா? இரவு சாப்பிட்டு தான் போகணும். உண்மையில் நாங்க தான் உங்களை மறு வீட்டுக்கு அழைக்கணும்னு நினைச்சோம். ஆனா கீர்த்தி தான் இந்த ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் வேண்டாம்னு சொல்லிட்டா. இன்னைக்கு இங்கேயே தங்கிடுங்க. காலையில நீங்க ஆஃபீஸ் போற மாதிரி, கீர்த்தி காலேஜ் போற மாதிரி நானே அனுப்பி வைக்கிறேன் என்று பாசமாக கூறினார். கார்த்திக்கிற்கு மறுநாள் அலுவலகத்தில் பெரிய வேலை எதுவும் இல்லை. ஆனால் இங்கே தங்குவது சரியா என்ற ஒரு சிறிய தயக்கம் மட்டும் இருந்தது. கீர்த்திக்கு மட்டும் மனதிற்குள் அளவில்லா சந்தோஷம். இன்னைக்கு அம்மா வீட்டில் இருக்கலாமே என்ற குழந்தைத்தனமான மகிழ்ச்சி இருந்தாலும் இருவருக்கும் இங்கேயே வசதியா இருக்குமா? இவருடைய வீட்டை போல இல்லையே, இவருக்கு ஓகேவா என்ற எண்ணமும் அவளை அமைதியாக வைத்தது. கார்த்திக் எதுவும் சொல்லாமல் அமைதியாக நின்றான். அப்போது கமலா, மாப்பிள்ளை, முதல் தடவையா எங்க வீட்டுக்கு வந்திருக்கீங்க, இங்கேயே தங்குங்க, எங்களுக்கும் ரொம்ப சந்தோஷமா இருக்கும் என்றார். அதை கேட்டதும், ஜாலி ஜாலி, அக்காவும் மாமாவும் இன்னைக்கு நம்ம வீட்டில் தான் இருக்க போறாங்க என்று கை தட்டி மகிழ்ந்தாள் ஷாலு. உடனே பெண் கீர்த்தி தயக்கத்துடன், நம்ம எங்க வீட்டில் இன்னைக்கு தங்கலாமா, உங்களுக்கு ஓகேவா என்று மென்மையாக கேட்டாள். கார்த்திக் அவளது கண்களை பார்த்தபடி அமைதியாக, எனக்கு நீ எங்க இருக்கியோ அங்கதான் இருக்கணும், அவ்வளவுதான் என்று முதன்முறையாக ஓப்பனாக சொன்னான். அந்த ஒரு பதிலே கீர்த்தியின் கண்ணங்கள் முழுவதும் வெட்கத்தை பூக்க வைத்தது. கார்த்திக்கும் அவளது முகத்தை பார்த்து சிரிப்பை அடக்க முடியவில்லை. சரிப்பா, இன்னைக்கு நாங்க இங்கேயே இருக்கோம் என்று கீர்த்தி சொன்னவுடன் சுரேஷ், கமலா இருவரின் முகத்திலும் மகிழ்ச்சி பொங்கியது. கமலா, சீக்கிரம் நல்ல ஒரு விருந்து ரெடி பண்ணு, கடைக்கு போய் கொஞ்சம் பொருள் வாங்கிட்டு வரேன் என்று சுரேஷ் அவசரமாக கிளம்பினாள். ஷாலு மீண்டும் ஜாலி ஜாலி என்று கத்தினாள். பெண் அதை பார்த்து கார்த்திக்கும் கீர்த்திக்கும் மனம் நிறைந்தது. மாமா, அதெல்லாம் வேண்டாம், எளிமையும் பண்ணுங்க, நான் நைட் ரொம்ப சாப்பிட மாட்டேன் என்று கார்த்திக் சொன்னான். அதெல்லாம் பரவாயில்ல மாப்பிள்ள, இன்னைக்கு ஒரு நாள் நல்லா சாப்பிடணும் என்று சுரேஷும் கமலாவும் அன்பாக சொன்னார்கள். சிறிது நேரத்தில் கீர்த்தி, நீங்க ஹாலில் உட்காருங்க, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன் என்று சொல்லிவிட்டு சென்றார். பின் சுரேஷ் கடைக்கு சென்றார். கமலாவும் ஷாலுவும் சமையலறையில் இரவு உணவு தயாரிப்பதில் மும்முரமாக இருந்தனர். கார்த்திக் ஹாலில் அமர்ந்து தொலைக்காட்சியை பார்த்து கொண்டிருந்தாலும் அவனது மனம் வேறெங்கோ இருந்தது. எங்கே தங்க சொன்ன உடனேயே வீட்டில் இருக்க எல்லாருமே வேலை பார்க்க ஓடிட்டாங்களே என்று நினைத்து தனக்கு தானே சிரித்து கொண்டான் கார்த்திக். பெண் சிறிது நேரத்தில் கீர்த்தி வந்து, ஏதாவது வேணும்னா என்ன கூப்பிடுங்க என்று சொல்லிவிட்டு மீண்டும் சென்றாள். இரவு உணவு தயாரானது. டைனிங் டேபிளில் கார்த்திக், கீர்த்தி, ஷாலு, சுரேஷ் அனைவரும் அமர்ந்தனர். கார்த்திக் கீர்த்தியின் அருகில் அமர்ந்தான். எனக்கு ரொம்ப வேண்டாம் என்று கார்த்திக் மெதுவாக கீர்த்தியிடம் சொன்னான்.
ஏனென்றால் அவர்கள் நிறையாக வைத்து விடுவார்களோ என்று. பின் கீர்த்தி, உங்களுக்கு எவ்வளவு பிடிக்குதோ அவ்வளவு மட்டும் நீங்க சாப்பிடுங்க என்று கீர்த்தி அக்கறையுடன் கூறினாள். கமலா அன்புடன் இட்லி, இடியாப்பம், சிக்கன் கிரேவி, ஆம்லெட், மீன் வறுவல் என்று பரிமாறினாள். கார்த்திக் அனைத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக சுவைத்தான். கீர்த்தி அவனுக்கு என்ன வேண்டும் என்ன வேண்டாம் என்று அவனையே கவனித்து கொண்டிருந்தாள். பின் சாப்பிட்டு முடித்த கார்த்திக், இப்ப எல்லாமே ரொம்ப சுவையா இருக்கு என்று மனதார பாராட்டினான். அந்த மரியாதையும் பணிவும் கீர்த்தியின் மனதை இன்னும் அதிகமாக கவர்ந்தது. சின்ன விஷயத்துக்கு கூட இவ்வளவு மரியாதை கொடுக்கிறாரே என்று நினைத்து அமைதியாக புன்னகைத்தாள். பின் கார்த்திக் இரவு தூங்க வருவதற்குள் கீர்த்தி அறையை சுத்தம் செய்து படுக்கையையும் அழகாக விரித்து வைத்து சென்றாள். பின் கார்த்திக் அறைக்குள் வந்து பார்த்தால் அங்கு பழங்களும் இனிப்புகளும் வைத்து அனைத்தையும் நேர்த்தியாக தயாரித்திருந்ததை கண்டான். அவனுக்கு சற்று எதுவும் புரியவில்லை. கீர்த்தியும் அவனுக்கு வசதியாக இருக்க வேண்டும் என்பதற்காக ரூமை மட்டும் சுத்தம் செய்துவிட்டு சென்றிருந்தாள். பின் அறைக்குள் வந்த கார்த்திக் அதை பார்த்து ஆச்சரியப்பட்டான். எதுவும் கேட்காமல் அமைதியாக அமர்ந்தான். சிறிது நேரத்தில் கமலா கீர்த்தியை அழைத்தார். கீர்த்தி, இந்த சிவப்பு புடவையை கட்டிக்கோ. எதுக்குமா? முதல் முறையா நீங்க இருவரும் எங்க வீட்டுல தங்குறீங்க, அதனால நம்ம வீட்டு பழக்கப்படி உங்களை ஆசீர்வதிக்கணும் என்று பாசமாக சொன்னார். கீர்த்திக்கு என்ன சொல்கிறார் என்று புரியாமல் இருந்தாள். பார்த்தால் அது சாந்தி முகூர்த்தத்திற்கான ஏற்பாடு. இறுதியில் கமலா வற்புறுத்தி பின் அவள் தாயின் விருப்பத்திற்காக அழகான சிவப்பு புடவையை அணிந்து எளிமையான அலங்காரத்துடன் ஒரு பால் கிளாஸை கையில் எடுத்தபடி அறையை நோக்கி நடந்தாள். ஆனால் கீர்த்திக்கு அவரை எப்படி பார்க்க போகிறோம், அவர்கிட்ட என்னெல்லாம் இதை பற்றி அவர் சொல்ல போறாரோ என்று கார்த்திகை நினைத்து வாய்ந்தபடியே இருந்தான். அவளது இதய துடிப்பு அதிகப்படுத்தியது. அறைக்குள் கார்த்திக் பால்கனியில் யாரிடமும் ஃபோன் பேசிக்கொண்டு இருந்தான். பின் கதவு தட்டும் சத்தம் கேட்டு கதவை திறந்தான். பின் கீர்த்தியை, அவள் அணிந்த உடவை, அவளுடைய அழகான முகம் அந்த கோலத்தில் பார்த்ததும் சில நொடிகள் பேசவே முடியவில்லை கார்த்திகால். அவளது அழகை அமைதியாக ரசித்தான். பின் அதை வெளிக்காட்டிக் கொள்ளவில்லை. வெட்கத்தில் தலையை குனிந்த கீர்த்தி உள்ளே வந்து பால் கிளாஸை டேபிள் மீது வைத்தாள். பிறகு கார்த்திகை மெதுவாக படுக்கையின் அருகே அழைத்து வந்து அவனை பெட்டில் உட்கார வைத்தாள். பின் கார்த்திக் குழப்பமாக, என்னடி நடக்குதுங்க என்றபடி அவளை பார்த்து கேட்டான். அவள் எதுவும் பேசாமல் போய் கதவை மூடிவிட்டு பின் அவன் அருகே வந்து அவன் உதட்டில் ஒரு விரல் கையை வைத்து, கொஞ்சம் பொறுமையா நான் சொல்றத கேளுங்க என்றாள். எனக்கு இதை பத்தி எதுவுமே தெரியாது. அம்மா தான் அவங்க பழக்கம்னு இதையெல்லாம் பண்ணிட்டாங்க. என்ன மன்னிச்சிடுங்க. நீங்க பெட்ல படுத்துக்கோங்க, நான் கீழே படுத்துக்கிறேன். இன்னைக்கு நடந்ததை நாம இங்கேயே இப்பவே மறந்துடலாம், சரியா என்றாள். அதையெல்லாம் அவள் மூச்சு விடாமல் ஒரே அடியாக சொல்லி விட்டாள். அவளது பதற்றத்தை பார்த்த கார்த்திக்கு சிரிப்புதான் வந்தது. பரவாயில்ல விடு, எனக்கு புரியுது என்று மட்டும் அவன் சொன்னான். பின் கீர்த்தியை, நீ கீழே படுக்க வேண்டாம், இங்கு பெட்டிலே ஒரு ஓரமாய் படு என்று சொன்னான்.
ஆனால் கீர்த்தி, வேண்டாம், இன்னொரு பெட் இருக்கு, நான் அதில் படுத்துக்கிறேன் என்று வெட்கத்துடன் கூறினாள். சரி என்று சிரித்தபடியே கார்த்திக்கும் சம்மதித்தான். அந்த இரவு ஒருவரின் மனதை ஒருவர் இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள ஒரு அழகிய வாய்ப்பாக மாறியது. எந்த ஒரு அவசரமும் கட்டாயமும் இல்லாமல் மரியாதை, நம்பிக்கை, அன்பு ஆகியவற்றை மெதுவாக அவர்களின் உறவை அழகாக மலரச் செய்தன. கார்த்திக் கீர்த்தியின் இனிய காதல் பயணம் இன்னும் பல அழகான தருணங்களுடன் அடுத்த அத்தியாயத்தில் சந்திப்போம். உங்கள் கருத்துக்களை கமெண்டில் பதிவு செய்யுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் அண்ட் சப்போர்ட். Thanks for everyone watching my video. Thank you. Bye.